கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம வேத தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்திய 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவதற்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரங்களிலும் சிலுவை தியானத்தை குறித்தான நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும். கேட்கிற யாவருக்கும் விடுதலையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் நீ கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார், அல்லது எதற்காக வந்தார், எதை செய்வதற்கு வந்தார், யாருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு வந்தார், யாருக்காக வந்தார், அவளுக்காக என்ன செய்ய வந்தார் என்கிற செய்தி நம்ம கேட்க போகிறோம். இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கம் எத்தனையோ நோக்கம் இருந்தாலும் அவர் இந்த வசனத்தின்படி நமக்காக இரத்தம் சிந்தும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஆக இரத்தம் சிந்துவதற்கு ஒரு மாம்சத்துக்குரிய சரீரங்கள் தேவை, மனித அவதாரம் தேவை. ஆவிக்குரிய சரீரத்துக்கு இரத்தம் மாம்சம் கிடையாது. ஏன்னா மாம்சம் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவர் ஒரு மனித அவதாரம், நம்மை போல ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த முழு உலகத்துடைய ஜனுடைய பாவத்திற்காக தன்னுடைய முழுமையான இரத்தத்தை சிந்துவதற்கு இயேசு இந்த உலகத்தில் அவர் வந்தார். அவர் வந்து 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த 3.5 வருடத்தினுடைய ஊழியத்தின் காலங்களிலே அவர் நன்மை செய்தார், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார், ஜனங்களை வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். தேவாலயம் ஆனாலும், கடற்கரை ஆனாலும், மலைகள் ஆனாலும், வீடுகள் தோறும், தெருக்கள் தோறும் அவர் உபதேசம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருந்தார். அவர் உபதேசம் பண்ணாலும் போதகம் பண்ணாலும் யாருக்கு பயப்படாமல், முகாந்தரம் இல்லாமல், யாரை குறித்து கவலைப்படாமல் தைரியமாக கர்த்தர் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறவராக இருந்தார். அதனால் எல்லாம் சொல்லுவாங்க, உமக்கு யாரை குறித்து பயம் இல்லை, கவலை இல்லை, முகாந்தரம் என்று யாருக்கும் முகதாட்சணியம் நீங்கள் காண்பிப்பது இல்லை என்று வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று இரத்தம் சிந்தனாதான் பாவ மன்னிப்பு உண்டாகும். யாத்திரியாகும் புஸ்தகத்தில் நீங்கள் அதுலேயும் லேவியராக புத்தகத்தில் பல சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கு. லேவியராகவும் 17:11 ஆத்துமாவை நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், ரத்தம் சிந்தப்படணும். ஆத்துமா ரட்சிப்புக்காக, ஆத்துமா மீட்புக்காக, ஆத்துமாவை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அழைச்சுங்களே லுயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்கும். மோசையின் காலங்களும் நம்ம பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரமாணங்கள், அதாவது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பலிகள் செலுத்தப்பட வேண்டும். இளங்காலையோ வெள்ளாட்டு கடாவையோ பலிகள் செலுத்தி மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக ஒரு பிரமாணம் இருந்தது.
ஆனால் அந்த பலிகளினாலே மனுஷனுடைய பாவத்தை நிரந்தரமாக மன்னிக்க முடியல. ஆசாரியன் அந்த பலிகளை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை பாத்திரங்களிலே எடுத்து அதை 7 தரம் அந்த ஆசரவு குடரங்களிலே பல இடங்களிலே தெளித்து, பலிபீடத்தின் மேலேயும் இரத்தத்தை தெளித்து, மூடுத்திரையின் அருகிலும் பலிபீடத்தை அந்த இரத்தத்தை தெளித்து, பலிபீடத்தில் இருக்கிற தூப கொம்பின் மேலேயும் இரத்தத்தை தெளித்து, ஆசானுடைய வஸ்திரங்களிலும் இரத்தம் தெளித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இரத்தத்தை தெளித்து, இப்படி எல்லா இடங்களும் இரத்தத்தை தெளித்து மீதி பலிபீடத்தின் அருகிலே அந்த இரத்தத்தை ஊற்றுவார்கள். ஆனால் அந்த இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிரந்தரமாக மன்னிக்க முடியல. அதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம். நிரந்தரமான ஒரு மன்னிப்பு உண்டாக தான் இயேசு இந்த உலகத்தில் முழு இரத்தத்தை சிந்துவதற்காக இந்த உலகத்தில் இயேசு வந்தார். கரங்களை உயர்த்துறாலே சொல்களேலுயா ஆமென். கர்த்தர் விதமாய் வந்தார். பழைய பலிகளினால பாவம் மன்னிக்கப்பட்டு தவிர நிரந்தரமாக மன்னிக்க முடியல. எதுவரை மன்னித்ததுன்னா அடுத்த பாவம் செய்கிற வரையும் தான் அது மன்னித்த தவிர அது நிரந்தரமான ஒரு மன்னிப்பை அதனால் தர முடியல. ஒருவன் பாவம் செய்துவிட்டு இளங்காலையோ அல்லது வெள்ளாட்டு பலி செலுத்தி தன் வீட்டுக்கு வருவதற்குள் இன்னொரு பாவம் செய்தால் அவன் இன்னொரு பலிகளை செலுத்தணும். இன்னொரு தகுதிக்கேற்ற வெள்ளாட்டுக்கடாவோ இளங்காலையோ செலுத்தாக வேண்டும். அல்லது ஒரு நாளுக்கு பின்பாக மீண்டும் பாவம் செய்கிறவனாக இருந்தால் மீண்டும் இன்னொரு பலிகளை செலுத்தும். ஆக வாழ்நாள் முழுவதும் மனிதன் எப்போதெல்லாம் பாவம் செய்வானோ அப்பொழுதெல்லாம் இந்த பலிகள் செலுத்தி இரத்தம் சிந்தப்படும். ஆக இந்த சிந்தப்பட்டாலும் மனிதனுடைய அந்த பாவத்தை நிரந்தரமாக மன்னிக்க முடியல. ஆக ஒரே பலியினால நிரந்தர மன்னிப்பு உண்டாகணும். ஒரு முறை இரத்தம் சிந்துவதனால நிரந்தரமான மன்னிப்பு விடுதலை உண்டாகுவேன். அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் ஜனங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு வருகை வரையும் ஜனங்கள் தொடர்ந்து பாவம் செய்தால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே பலியாக, நித்திய பலியாக, கிருபாதார பலியாக, தன்னுடைய முழுமையான இரத்தத்தை சிந்துவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எந்த நோக்கம் கிடையாது. ஆக மீண்டும் ஒரு முறை பாவ அறிக்கை செய்து இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் இன்னொரு முறை பாவம் செய்தால் அவன் பலியிட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு இன்னொரு முறை பலியாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் பாவ அறிக்கை செய்தாலும் போதும் அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக. ஆகவே இயேசு இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒரு மீட்பையும் நிரந்தரமான பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிய முடியும். வேதம் சொல்லும்போது நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம். ஆனால் கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக வந்து அந்த முழுமையான இரத்தத்தை சிந்தினார். ஆட்டுக்குடா இரத்தத்தினாலோ வெள்ளாடுக்குடா இரத்தத்தினாலோ மனிதனை நிரந்தரமாக மன்னிக்கப்படவில்லை என்பது ஒன்று. அந்த இரத்தம் அவனை நீதிமானாக்க முடியல. அந்த இரத்தத்தினால அவனுடைய ஆத்துமா நிவர்த்தி மீட்கப்படலை. அந்த இரத்தத்தினாலே அவன் பரிசுத்தமாக்கப்பட முடியல. அவன் இரத்தத்தினாலே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அது இரத்தத்தினால தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியல. அந்த இரத்தத்தினாலே, மிருகத்து இரத்தத்தினால தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியல.
அந்த இரத்தத்தினாலே தைரியமாய் கிருபாசன தண்டையில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவங்களால் பிரவேசிக்க முடியவில்லை. அதனால தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எதற்காக வந்தார்? முழுமையான இரத்தம் சிந்துவதற்கு வந்தார். அது நிரந்தரமாக மன்னிப்பதற்காக வந்தார். ஆத்துமாவிலே மீட்பு உண்டாக வந்தார். ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையானது. அது ஒருபோதும் முடிவிராது. பொன்னும் பொருளும் உங்களை மீட்கவில்லை. இயேசுவின் இரத்தமே உங்களை, வெளியேறப்பட்ட இரத்தமே உங்களை மீட்டு கொண்டது என்று சொன்னதைப் போல இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்டது. அவர் மீட்பராக இருந்த நம்மை மீட்டார். இயேசுவின் இரத்தம் தான் நம்மை நீதிமானாக்கினது. இயேசுவின் இரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தினது. இயேசுவின் இரத்தம் தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தது. இயேசுவின் சிந்தின இரத்தத்தினால்தான் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள காரணமாக இருந்தது. அந்த இயேசுவின் இரத்தம் தான் நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பாதையில் நடத்துவதற்கு ஏதுவாக இருந்தது. அந்த இயேசுவின் இரத்தம் தான் எபிரேயரில் வாசிக்கிறோம், நாம் தைரியமாக கிருபாசன தண்டை பலிபீடம் வரைக்கும் நாம் பிரவேசிப்பதற்கு அந்த இயேசு சிந்தின இரத்தத்தினால மாத்திரம்தான் நமக்கு தைரியமாக தேவாலயத்திற்குள்ளாக பலிபீடத்திற்குள்ளாக வருவதற்கு இயேசு நமக்காக இந்த உலகத்தில் இரத்தம் சிந்தினவராய் சிந்துவதற்காக வந்தார். தான் வாழ்ந்த நாட்களில் அற்புதம் நடந்தாலும் அதிசயங்கள் நடந்தாலும் அதிகாரமுள்ளவராய் உபதேசம் பண்ணினாலும் இன்னும் எத்தனையோ காரியங்கள் செய்தாலும் அவர் அதில் திருப்திப்படலை. அவருக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே விருப்பம், இரத்தம் சிந்த வேண்டும் என்கிற வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்தது. அதனால் அந்த நாளை எதிர்பார்த்தார், அதற்காக காத்திருந்தார். ஏதோ கொஞ்சம் இரத்தம் அல்ல, முழுமையான இரத்தத்தை அந்த உலகத்திற்காக சிந்த வேண்டும் என்று அதை எதிர்நோக்கி அவர் காத்து கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவன். ஆகவே இந்த மிருகங்களுடைய பலியினுடைய இரத்தத்தினால் ஏன் பாவம் மன்னிக்கப்படலைன்னா, அந்த மிருகங்கள் தன்னை மனப்பூர்வமாக அது அர்ப்பணிக்கலை. அது மனப்பூர்வமாய் தன்னை பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கலை. அந்த மிருகங்களுக்கு பாவம் செய்கிறவன் என்ன செய்வான்? ஒரு வெள்ளாட்டு கடவு இருக்கிற இடங்களிலேயோ அல்லது இளங்கால இருக்கிற இடத்துல அவன் பிடிச்சிட்டு வருவான். ஒரு கயிறு போட்டு தான் இழுத்துட்டு வருவான். வந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிபீடத்தில் அதை கொல்லப்பட வேண்டும், தலை துண்டிக்கப்பட வேண்டும், துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும். ஆக அது மரித்து ரத்தம் சிந்த வேண்டும். ஆனால் அந்த மிருகங்களுக்கு அது தெரியாது. ஏன் என்ன கொண்டு போகிறாங்க, ஏன் என்னை எதற்காக இழுத்து கொண்டு போகிறாங்க, எதற்காக என்னை பலிபீடத்தில் வெட்டுறாங்க, கொல்றாங்க, நான் எதற்காக நான் மரிக்கிறேன், நான் எதற்காக இரத்தம் சிந்துகிறேன் என்பதை அதற்கு தெரியாது. அதனால்தான் அந்த இரத்தத்தினால நிரந்தரமான பாவம் மன்னிக்கப்படலை. அது மனப்பூர்வமாய் பாவம் செய்தவனுக்காக பலியிடவும் வரவில்லை. ஆனால் இயேசு மனப்பூர்வமாய் வந்தார், மனப்பூர்வமாய் இங்கே இறங்கி வந்தார். மனிதனுக்காக, பாவத்திற்காக, இரத்தம் சிந்துவதற்காக மனப்பூர்வமாய் இறங்கி வந்தார். அவருக்கு நல்லா தெரியும், நான் எதற்காக என்னை பிதா அனுப்பினார், நான் எதற்காக வந்தேன், நான் எதற்காக முன்குறிக்கப்பட்டேன், எதற்காக நான் பாடுபடுகிறேன், எதற்காக நான் உபத்திரப்படுகிறேன், எதற்காக நான் பரிகாசப்படுகிறேன், எதற்காக என்னை சிலுவையிலே எதற்காக சிலுவையில் நான் அறையப்படுகிறேன், எதற்காக நான் இரத்தம் சிந்த போகிறேன், எதற்காக நான் மரிக்கப் போகிறேன், எதற்காக உயிர்த்தெழுகிறேன் என்பதை எல்லாவற்றையும் அறிந்த தேவன்தான் இந்த முழு உலகத்திற்காக மனப்பூர்வமாக நமக்காக இரத்தம் சிந்துவதற்காக
இந்த உலகத்தில் அறிந்துதான் வந்தார், தெரிந்துதான் வந்தார். வந்து அந்த முழுமையான இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இந்த இளங்காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் ஏன் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிரந்தரமாக அவன் மன்னிக்கப்படலைன்னா, மிருகங்களுக்கு 6வது அறிவு கிடையாது. மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்கும். அதை சிந்திக்கக்கூடிய 6வது அறிவு கிடையாது. மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது. ஆக அது ஆத்துமா நிவர்த்தி செய்வது இரத்தம். ஆகவே ஆத்துமா இல்லாத ஒரு மிருகம், சிந்தனை இல்லாத ஒரு மிருகம் ஒரு மனிதனை நிரந்தரமாக நீதிமானாக்க முடியாது. நிரந்தரமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்க முடியாது. இன்னொன்று, மிருகங்களுக்கு நம்மை போல இன்னொரு நித்திய வாழ்க்கை கிடையாது, மறுவாழ்வு கிடையாது. உயிரே ஏறுகிற மனுஷனுடைய ஆவிதான், தாழே ஏறுகிற மிருகத்தின் ஆவி அப்படின்னு தான் சொல்கிறார். மிருகங்களுக்கு ஒரு வேளை ஆத்துமா இருந்தால், 6 அறிவுள்ள சிந்தனை இருந்தால் அதுவும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஆத்துமா கிடையாது. அது சிந்திக்கக்கூடிய செயல் எதுக்கு என்னை கொண்டு போகிறாங்க, சிந்தனை கிடையாது. அதனால் அந்த மிருகத்துடைய பலியினாலோ அந்த மிருகத்துடைய இரத்தத்தினாலோ நம்முடைய ஒருத்தனுடைய பாவங்கள் அல்ல, இயேசு வருக வரையும் கிபிக்கு முன்னாடியும் கிமுக்கு பின்னாடியும் ஜனங்கள் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே பலி செலுத்தணும், ஒருத்தர் ரத்தம் சிந்தணும். அந்த முழுமையான ரத்தம் சிந்தும் போது தான் அந்த ஆத்துமம் உள்ளவர் ரத்தம் சிந்தணும், சிந்தனை உள்ளவர் ரத்தம் சிந்தணும். அதற்காக தான் இயேசு சிந்தனை உள்ளவர். உங்களுடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்க கடவுது என்று போல் சொன்னதை போல அந்த இயேசுக்கு ஆத்துமா இருக்கிறது. ஆக அவர் சிந்தும் போது தான் நமக்கு ஆத்துமா மீட்பு உண்டாகும். அது மனப்பூர்வமாய் அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு அவ்விதமாய் நம்மை போல மனிதனாய் நம்மை போல சாயில் அவதாரம் எடுத்து நமக்காக சிலுவிலே முழுமையான இரத்தத்தை அவர் சிந்தினார். இதனாலே விசேஷித்துக்கிறவர்கள், சிலுவை தியானம் பண்ணுறவங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா, நம்ம ஆத்துமா மீட்கப்பட்டு இருக்கிறதா, எதற்காக தேவன் ரத்தம் சிந்த வந்தார், அதனால் கொண்டாடுவதற்காகவா, பண்டிகை என்று சொல்லி ஆர்ப்பரிப்பதற்காகவா, அல்லது சந்தோஷமாக இருப்பதற்காகவா, அல்லது இன்னும் பாவத்தின் மேலே பாவத்தை கூட்டி செய்வதற்காகவா, அல்லது இன்னும் அக்கிரமங்கள் செய்வதற்காக அல்ல. இயேசு நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான முடிவு உண்டாக அதை இயேசு நமக்காக அந்த சிலுவையிலே முழுமையான இரத்தத்தை சிந்தினார். கைகளை உயர்த்துவீங்களா? அல்லேலூயா. கேட்கிறவர்கள் யாவரும், இதை கேட்கிறவர்கள், ஒரு வேளை நீங்கள் தனிமையாக கேட்கலாம், வீட்டில் கேட்கலாம், சபையில் கேட்கலாம், எங்கே கேட்டாலும் இயேசு எனக்காக, எனக்கு நிரந்தரமான மன்னிப்புண்டாக, என்னை நீதிமானாக்க, என் ஆத்துமாவை மீட்டு இன்னொரு நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போக, என்னை பரிசுத்தவானாக மாற, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் நெருங்க, பரலோக ராஜ்யத்துக்காக சுதந்திரவாளியாக மாற, என் இயேசு எனக்காக, என் குடும்பத்திற்காக அவர் முழுமையான இரத்தத்தை சிந்தினது உண்மை என்று உணர்ந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக மன்னிப்பு உண்டாகும், ஆத்துமா மீட்பு உண்டாகும். கர்த்தராக இயேசு விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அந்த ரட்சிப்பு முழு குடும்பத்திற்கு உண்டாகும். ஆகவே இதுவரை நீங்கள் செய்த பாவங்கள் இருக்கலாம், இனி நீங்கள் பாவம் செய்யாதபடி எனக்காக அல்லவா இயேசு ரத்தம் சிந்தினார் என்று அந்த அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்திலே காணப்படுவார். பாவம் என்றால் இரத்தாம்பரத்தை போல சிவப்பாக இருக்குன்னு பைபிள் இருக்கு. அதற்கு இன்னொரு சிவப்பு வேணும், அதுதான் இயேசுவின் ரத்தம் சிவப்பு. ஆக இந்த சிவரேன் என்கிற பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் சிவப்பாக இருந்ததுனால
அந்த சிவப்பு ரத்தம் இரத்தாம்பரத்தை போல பாவம் செய்கிற நம்ம வாழ்க்கையை அந்த இரத்தம்தான் ஆத்துமாவை நிவர்த்தி செய்யும். அந்த இரத்தம் சிந்ததில் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு ஒரு காலம் உண்டாகிறாது என்பதை அறிந்து கொள்ள. அங்கே எகிப்தில் நம்ம எரிகோவில் பார்க்கும்போது ராகாப் வேசி பரிசுத்தவான்களை காப்பாற்றினார். அவளை காப்பாற்றுவதற்காக அடையாளமாக ஒரு சிவப்பு கயிறு, அது இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாக. அதனால் நம்ம கயிறு கட்டணுன்ட்டு இல்லை, அந்த பழைய புட்ட காலங்களில் அடையாளமாக வைத்ததனால அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, அந்த குடும்பம் மீட்கப்பட்டது. சாதாரண இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு சாதாரண ஒரு ஆட்டுக்குடி ரத்தம் நிலைக்காலிலே தெளிக்கப்படும் போது சங்கார தூதன் விலகி போனார். அது குடும்பம் பாதுகாக்கப்பட்டதை போல இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் முன்னை உண்டாயிருக்கிற குடும்பமானாலும் தனிநபரானாலும் தேவன் அந்த இரத்தத்தினாலே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து உடனே பாவ அறிக்கை செய்து நாம் நம்முடைய இரக்கத்தையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய இந்த காலம்தான் உண்மையான ஏதோ வருடத்துக்கு ஒரு முறை தியானிப்பது, அப்படியே வழக்கமாய் கடமைக்காக எதையோ உணராமல் பாவம் செய்வோம் என்றால் அது இயேசு மரித்ததற்கு இரத்தம் சிந்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனால் நீங்கள் விசேஷத்த நாளாக எண்ணும் போது அதுவும் உங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போடும். இயேசு எனக்காக என்று சொல்லி நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை வாக்குவதற்காகவே தான். அவர் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? படுதே இல்லாத ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசு இல்லாத ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம்தான் நம்மை மீட்டு கொள்ளும் தவிர வேறு எந்த இளங்காலையோ வெள்ளாட்டு கூட மிருகங்களின் ரத்தம் ஒருபோது மனிதனுக்கு நித்திய மீட்பை நிரந்தரமான முடிவை உண்டாக்காது என்பதை நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னியும் என்று அர்ப்பணிக்கும் போது இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் தேவன் உண்டாக்குவாராக என்று நான் உங்களை நோக்கி நான் கேட்கும்போது நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை அந்த பாதையில் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஏன் இந்த மிருகத்துடைய பலி ரத்தத்தினால அது மன்னிக்க முடியலன்னா, ஒரு மனிதனுக்காக பலியிடும்போது அந்த மனிதனை காட்டிலும் பலி செலுத்தக்கூடிய எந்த காரியம் என்னாலும் அதற்கு மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அது விலையேறப்பட்டதாக இருக்க வேண்டும். அது விசேஷித்தமானதாக இருக்கும். மிருகங்கள் எல்லாம் தேவன் மனிதனுடைய ஆளுகைக்காக தான் படைத்தார். மனிதன் அவன் சொன்னபடி அதை ஆண்டு கொள்ளுகிறவனான். நீங்கள் ஆதியாகம அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் ஆதாம் பேரிட்ட வண்ணமாக அது ஏதேன் தோட்டத்தில் தனக்கு கீழ்ப்படிந்து இருந்தது. ஆகவே அந்த மிருகம் மனிதனை காட்டிலும் விசேஷித்தவைகள் அல்ல, மனிதனை காட்டிலும் மேன்மையானது ஒன்று அல்ல, அதை விலையேற்பட்டது அல்ல. நோவாவின் பேழைகளுக்குள்ளே அத்தனை மிருகங்களும் ஜோடு ஜோடாக அந்த நோவாவுக்கு கீழ் அடங்கியிருந்தது தான். ஆகவே அவைகள் மனிதனுக்கு கீழ்பட்டிருக்கக்கூடிய அடங்கியிருக்கக்கூடிய அந்த மிருகத்துடைய பலியினால், அந்த இரத்தத்தினால தன்னை காட்டிலும் மேன்மையாக இருக்கிற, தன்னை பார்க்கல உயர்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. இதே மிருகத்தை 1000 வருட அரசாட்சியில் நாம் நிச்சயமாக தேவனுடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்பட்டால் நாமும் அந்த மிருகங்களை இந்த ஆதாம் இந்த நோவாவை காலத்தில் நடந்ததை போல் நம்ம காலத்தில் நமக்கு கீழ் அது அடங்கி போகக்கூடிய ஒரு சுதந்திரமான ஆளுகையை கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் மனிதனுடைய ஒன்று ஆத்மா இல்லை, ஆறாத அறிவு இல்லை, அது மேன்மையானது அல்ல, விலையேற்பட்டது அல்ல, அது விசேஷித்தவைகள் கிடையாது. அதனால் மனிதனுடைய பாவத்தை அது நிரந்தரமாக அது என்ன செய்ய முடியல, அது மன்னிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்காக ஒரு விலையேறப்பட்ட ஒன்று செலுத்தப்படணும், விசேஷித்தவைகள் செலுத்தப்படணும். அதுதான் இயேசு கிறிஸ்து மனிதனை பார்க்கலும் மேலானவர், மனிதனை பார்க்கலும் விலையேற பெற்றவர்,
மனிதனை பார்க்கலும் விசேஷித்தவர். எப்படி என்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் தன் கையினாலே நம்மை மிருகங்களை அவ்விதமாய் சிருஷ்டிக்கலை, வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை வார்த்தையினாலே சிருஷ்டிக்கலை, அவருடைய கரத்தினால திரியேக தேவன் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக, தன்னுடைய ஆவியை ஊதி ஜீவ ஆத்மாக நம்ம மாற்றினார். ஆகவே இயேசு சிருஷ்டிகர்த்தர், நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர். அதனால் அந்த மேன்மையான பலி செலுத்தினார், விசேஷித்த பலி, இன்னும் அது உயர்ந்த பலி. மனிதனை காட்டிலே இயேசு மேலானவர். அதனாலே அந்த மனிதனுடைய பாவத்திற்காக அந்த முழு இரத்தத்தை சிந்துவதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்து அந்த முழுமையான இரத்தத்தை அவர் சிந்தினார். உடலே சொல்களேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு உலகத்தில் இருக்கும்போது 2.5 வயது குழந்தையாக இருக்கும்போது ஏரோது ராஜா இயேசுவை கொலை செய்யும்படி அத்தனை வயது உள்ள குழந்தைகளை கொல்லணும் அப்படின்னு நினச்சார். ஒருவேளை அந்த இயேசு கொலை செய்யப்பட்டிருந்தால் இந்த உலகத்திற்கு முழுமையான ரட்சிப்பு வந்திருக்கார். அதனால தான் அவரை தூதனால் எச்சரிக்கப்பட்டு அவரை எகிப்து கடந்து போகணும். காரணம், அவர் சிலுவையில் தான் மறிக்கணும், சிலுவையில் தான் ரத்தம் சிந்தணும் என்பதை அனுப்பினவர் அறிந்தபடினால எகிப்தில் கொஞ்ச காலம் அவரை பாதுகாக்கப்பட்டார். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் பல முறை இயேசுவை கொலை செய்ய பிரயாசப்பட்டார். இன்னொரு தடவை மலைமேலிருந்து அவரை தள்ளினார். அவர் மறைந்து போனார். ஏன் அப்படி மறைந்து போனார்? ஒருவேளை இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது கொலை செய்யப்பட்டிருந்தால் முழுமையான இரத்தத்தை சிந்த முடியாது. பாடியிலிருந்து, சரீரத்திலிருந்து முழுமையான இரத்தத்தை சிந்த முடியாது. அல்லது உயர்ந்த மலையிலிருந்து இயேசுவை தள்ளியிருந்தால் கூட சிலுவையில் சிந்தின அந்த முழுமையான இரத்தத்தை அவரால் சிந்த முடியாது. அதனால்தான் அவைகளிலிருந்து தேவன் தன்னை மறைத்து கொண்டார் என்பதை, அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ உயரமான இடத்திலிருந்து ஒருவன் விழுந்து போனாலும் எல்லா ரத்தமும் சரீரத்துட்டு போகாது. ஏன்னா ரத்தந்தான் ஜீவன். அதனால்தான் ஆண்டு சொல்கிறாரு பழைய காலத்தில் ரத்தத்தை நீ புசிக்கக்கூடாதுன்னு பாரு. ஏன்னா ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவர்கள் சில அறியாமை செய்கிறாங்க. அந்த ரத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க, மிருகங்கள் ரத்தமோ அவங்க சாப்பிடுவது இல்லை. ஏன்னா அதில் ஜீவன் இருக்கிறது. ஆகவே எவ்வளோ உயரமான இடத்திலிருந்து விழுந்து போனாலும் முழுமையான இரத்தத்தை சிந்த முடியாது. இதெல்லாம் நம்ம செய்தியில் பார்க்குறோம். நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனை தான். மேலே கட்டடத்தில் சிலர் விடுவாங்க, விழுந்த உடனே அவர்கள் எல்லா ரத்தம் சிந்தம் கொஞ்சம் உயிர் அவங்ககிட்ட என்ன செய்யும் இருக்கும். உடனடியாக நம்ம என்ன செய்கிறோம், மருத்துவமனைக்கு சில விபத்துகள் நடக்குது. எல்லா ரத்தம் போகாது, கொஞ்சம் ரத்தம் இருக்கும். ஆனால் அதை கொண்டு தான் அவங்கள் அந்த ரத்தம் ஜீவன் இருப்பதுன்னா அப்போ ஜீவன் இருக்குது அப்படி என்று மருத்துவர்கள் பிரயாசப்பட்டு சில நேரங்களில் அதை வெற்றியாக மாற்றுவார்கள். அதனால்தான் இயேசு தன்னை முழுமையான இரத்தத்தை சிந்துவதற்காக அந்த சிலுவையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவராக இருந்தார். பொதுவாகவே உலகத்தில் விபத்து நடக்கும்போது சிலர் பிளட்டு தானம் பண்ணுவாங்க. ஆமாம், என்ன குரூப்பு என்பதை தானம் பண்ணுவாங்க. ஆனால் தங்களுக்குரிய எல்லா ரத்தத்தையும் தானம் பண்ண மாட்டாங்க. எல்லா ரத்தத்தையும் கொடுக்க முடியாத அவங்க இறந்து போயிடுவாங்க. தங்களுக்குள்ளே இருக்கிற ரத்தத்தை சில பாயிண்ட் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க அந்த மனிதனுடைய உயிருக்காக. அப்போ அந்த மனிதனுக்கு உயிருக்கு எல்லா ரத்தத்தையும் கொடுத்தால் அந்த அவங்க இறந்து போயிடும். ஆனால் இயேசு தனக்கென்று ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்காமல் எல்லா ரத்தத்தையும் இயேசு நமக்காக, உங்களுக்காக, கேட்கிற உனக்காக, பேசுகிற எனக்காக தன்னுடைய முழுமையான இரத்தத்தை சிந்தும்படி இயேசு உலகத்திலே வந்தார். ஒரு அலேச்சுகளே லூயா. பொதுவாகவே விபத்து நடக்கும்போது யாராகிலும் நமக்கு அந்த ரத்தம் கொடுத்துட்டான்னா நமக்கு அவங்க பார்க்கும் போதெல்லாம் நன்றி சொல்லுவோம். உங்கள் ரத்தத்தாங்க என்கிட்ட ஓடுது அப்படின்ட்டு. எனக்கு ஒரு முறை அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே எனக்கு சதீஷ் என்கிற ஒரு பிரதர் எனக்கு பிளட்டு கொடுத்தார். அவரை இன்னும் நான் ஜாம் பண்ணுறேன். அது பார்க்கும்போது என் உள்ளத்தில் அந்த நன்றி இருக்கத்தான்.
அப்போது இயேசுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம்? முழுமையாக இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், நீதிமான இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் நம்முடைய பாவத்தை அதை மன்னிச்சிட்டே இருக்கிறாருன்னா எத்தனை பேர் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீ சிந்தின ரத்தத்தினால தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன், நீ சிந்தின ரத்தத்தினால தான் என்றைக்கு என் குடும்பம் இருக்குது, என்றைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ சிந்தின ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஆண்டவங்க நன்றி சொல்லியிருக்கிறோமா? ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கென்று வைத்து கொள்ளாமல் முழுமையான ரத்தத்தை சிந்தினாரே அந்த நல்ல தேவனுக்கு எப்படி நம்ம நன்றி சொல்ல போகிறோம்? இன்றைக்கி அவர் நமக்கு அதை தரலன்னு இன்றைக்கி நான் பேச முடியுமா? நீங்கள் கேட்க முடியுமா? தேவனை கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்த முடியுமா? ஆக அந்த முழுமையான ரத்தத்தை அவன் நமக்காக சிந்தினால்தான் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்பதை அறிந்து நம்ம அர்ப்பணி இனி வருகிற காலங்களாகிலும் இயேசுவுக்காக பரிசுத்தமாக நீதிமானாக ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற, பாவம் செய்யாத, பாவம் இல்லாத அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனுக்கென்று அர்ப்பணித்தால் இன்றைக்கே உங்களுக்கு ரச்சனையினால் இன்றே அணுக்கிற காலம். குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யான விடுதலை என்று சொல்லி உங்கள் பாவத்திலிருந்து பூர்ணமான விடுதலையை அந்த இயேசு தருவார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்த உடனே அவர் சொன்னார், முத்தத்தினால் அல்லவா என்னை காட்டி கொடுக்கிறாய் சிநேகிதனே என்று சொல்லி அவன் யூதாஸிடத்தில் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் யூதாஸுடைய முத்தத்தினால் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டாரா என்பதை பார்த்தால், யூதாஸ் காட்டி கொடுத்ததுனால அந்த யூதர்களானாலும் ரோமர்கள் போர்ச்சவர்களானாலும் பிரதான ஆசாரியானாலும் அவரை என்ன செய்ய முடியல, அவரை பிடிக்க முடியவில்லை. அந்த சிலுவை இரத்தம் சிந்துகிற நேரம் வரும்போது அவர் தன்னை ஆயத்தப்படுத்திட்டு சில காரியங்களை அவர் கேட்கிறார். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனப்பூர்வமாக தான் வந்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் தெரியும். நான் முழுமையான ரத்தம், ஆனால் அந்த ஆடுக்கு தெரியாது, வெள்ளாடுக்கு தெரியாது, இளங்காலுக்கு தெரியாது, அவங்க ஏன் என்ன கொள்கிறாங்கன்னு தெரியாது, ஏன் அடிக்கிறாங்க, எதற்காக நான் மறிக்கணும், அதுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இயேசுக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்து அந்த சிலுவை அறையப்படுகிற நேரம் வரும்போது அங்கே பார்க்கிறோம், அறிந்து எதிர்கொண்டு பயப்படலை. நம்ம எல்லாம் யாராவது ஒருத்தர் அடிக்க வரானா எதனா ஒளிஞ்சு போயிடுவோம். இயேசு அதுக்கு எதிர்கொண்டுன்னா அதுக்கு ஆயத்தமானார், வாஞ்சித்தார், விரும்பினார். நம்ம வந்ததை செய்து முடிக்கிற நேரம் வந்தது என்று சொல்லி அவர் எதிர்கொண்டு, அந்த வசனம் சொல்லுகிறது, அவளை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இப்போ யூதாஸ் காட்டி கொடுத்தது தான். காட்டி கொடுத்தோன்னே அவங்க பிடிக்க முடியல. இயேசு பார்த்தாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவங்களாம் தான் இயேசுவை தான் தேடுறாங்க. அது தெரிஞ்சதாக கேட்குறாரு. எப்பா நீங்கள் தேடுகிற நான் தான் சொல்லி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக நசரேயனாக இயேசுவை தேடுகிறோம் என்றார். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவனை காட்டி கொடுத்த யூதாஸ் அவனோடு கூட நின்றார். அவ்வளோதான். அப்போ யூதாஸ் காட்டி கொடுத்ததுனால பிடிக்கல. இயேசு சொன்னார், நான் தான்ப்பா நீங்கள் தேடுகிற நசரேயனாக இயேசு என்று சொன்னார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சிலுவையே நீ தேடுகிற இயேசு நானே. ஒரு அல்லேலூயா. சிலுவை மரணமே, நீ சிலுவையிலே அறையப்படுகிற இயேசு நானே என்ற விதமாக
இயேசு சொன்னார், நான் தாப்பா என்று சொன்னார். அவளோடு கூட நின்றார். நான் தான் என்று அவர் அவளிடத்து சொன்ன உடனே அவள் பின்னிட்டு தரையில் விழுந்தார். இயேசு வல்லமையுள்ளர் என்பதை தெரியும். இயேசு நினைச்சிருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம். அந்த வார்த்தை நான் தான் என்று சொன்ன உடனே எல்லாரும் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அத்தனை பேர் விழுந்தார். இப்போ ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன், வார்த்தையில் எவ்வளோ வல்லம் இருக்குது. ஆனாலும் அவர் எதற்காக வந்தார்? நான் தாப்பா அந்த ரத்தம் சிந்துவதற்கு வந்திருக்கிறேன், நான் தான் என்று தன்னை எதிர்கொண்டு போய் வேற யாரையும் அதை செஞ்சிடக்கூடாது என்பதற்காக, அந்த சிலுவை மரணத்துக்காக முன்குறிக்கப்பட்டவன் நான் தான். நான் மனப்பூர்வமாய் வந்திருக்கிறேன். நீங்கள் எதற்காக என்னை கூட்டு போகிறீங்க எனக்கு தெரியும். எதற்காக என்னை தேடி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக எதற்காக நான் மரித்து ரத்தம் சிந்துகிறேன் என்பது தெரியும். ஆகவே நான் தான் என்று சொன்னான். சொன்ன உடனே எல்லாரும் தரையில் விழுந்த போது அப்போ சொல்கிறாரு, அவர் மறுபடியும் அவரை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் என்றார். ஏன் அப்படின்னா அவங்க நோக்கம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும். ஒருவேளை அவங்க நோக்கம் இருந்தாலும் அது பிதாவினி சித்தம், இவருடைய ஆசை. அதனால் வேறு யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, அறிந்து விடக்கூடாது என்பதை தான் கவனமாக யூதாஸ் காட்டி கொடுத்தாலும் அப்படியே நிற்கிறாங்க. மறுபடி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது தான் யாரை தேடுங்க. அதுக்கு இயேசு பற்றி நான் தான் உங்களுக்கு சொன்னானே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த கடைசி நேரங்களிலும் தன்னோடு இருந்த ஜனங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அப்பா நான் என்ன தான் தேடி வந்தேன், இவங்களாம் நீங்கள் போக விட்டுருங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. நான் அதற்கு ஆயத்தமாக வந்திருக்கிறேன், மனோபூர்வமாய் வந்திருக்கிறேன், அறிந்து வந்திருக்கிறேன், அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அநேகருக்காக ரத்தம் சிந்தும்படி, அநேகருடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தும்படி நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு தன்னை குறித்து அவர் சொன்னார். அப்போ இயேசுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏன் என்ன அவங்க தேடுறாங்க, நான் எதற்காக வந்தேன், எதற்காக என்னை சிலுவை சுமக்க வைக்கிறாங்க, எதற்காக சிலுவையில் அறையப்படுகிறேன், எதற்காக நான் அடிக்கப்படுகிறேன், எதற்காக நான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன், நான் எதற்காக ரத்தம் சிந்துகிறேன், நான் எதற்காக மரிக்கிறேன், எதற்காக உயிர்த்தெழுகிறேன் என்பதை எல்லாவற்றையும் அறிந்த அந்த இயேசு நமக்காக அந்த முழுமையான இரத்தத்தை அவர் சிந்தினார். ஒரு அல்லேலூயா. இதை நம்ம ஒரு நாளாக தான் நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஒரு நாளாவதாக இதை சிந்தித்திருக்கிறோமா? நமக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் இப்படி ரத்தம் சிந்தினாரே என்கிற ஒரு நிமிடம் நம்ம யோசித்தார் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்திருக்கோம். இயேசுவை தேட ஆரம்பிச்சிருவோம். இயேசுவை சத்தியத்திற்குள்ளாக வர நம்மை அர்ப்பணித்து விடுவோம். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த இரத்தத்தில் தான் நமக்கு விடுதலை, அந்த இரத்தத்தில் தான் நமக்கு மன்னிப்பு, அந்த இரத்தமே நமக்கு பரலோகராஜ். இன்றைக்கும் அந்த இரத்தம் ஆவேருடைய இரத்தத்தை பார்க்கிறோம். சிந்தினாலும் அது நமக்காக இன்னும் நன்மைக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. அது உனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம். முழு உலக ஆண்டவர் வருகிற வரையும் பாவம் செய்கிற ஜனங்களுக்காக அந்த சிலுவையில் தான் முழுமையான இரத்தத்தை சிந்தினார். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். பார்க்கக்கூடிய அந்த சௌந்தரியம், அழகு இல்லையா? அவர் முகம் அந்த கேடாக இருந்ததான். எப்படி பாருங்க, எவ்வளோ அழகானவன் நமக்காக அந்த சிலுவையில் எவ்வளவாய் முழுமையான தலையிலிருந்து கால் வரையும் கடைசி விழாவில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் அவன் நமக்காக சிந்தினது உண்மை என்றார். இதையும் கேட்டு இனி நீ ரட்சிக்கப்படாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். ஒரு பரிதாபமான நிலைமை தான். ஆண்டவருக்குள்ள இயேசு உங்களை அவர் அழைக்கிறார். அதற்காக உங்களுக்காகவே
அவர் ரத்தம் சிந்தினார். ஏதோ குறிப்பிட்ட ஜனத்திற்காக அல்ல, குறிப்பிட்ட தேசத்திற்காக அல்ல, குறிப்பிட்ட நம்ம சொல்கிற மாதிரி பல ஜாதிகளுக்காக அல்ல, அவர் முழு உலகத்திற்காக ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்து நீ வரும்போது இன்றைக்கே நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கும்போது சிலுவையில் அறையப்படும் போது எல்லாம் கொண்டு போகிற நேரத்தில் தனக்கு பின்னாடி போகிற கூட்டம் எல்லாம் அதை பார்த்து அழுதுகிட்டே போவாங்க. எல்லாருக்கும் அழுகை. அழுதுகிட்டே போகும்போது இயேசு சில வார்த்தைகளை சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது 23ஆம் அதிகாரம் 27 வசனத்தில், திரளான கூட்ட ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுக்கு பின்னாடி போனாங்க. பெரிய கூட்டம், விடுதலை பெற்ற கூட்டம், சுகத்தை பெற்றுக்கொண்ட கூட்டம், பார்வையடைந்த குருணை, பிசாசு பிடிலிருந்து விடுவிக்க கூட்டம், குஷ்டரோகிகள் கூட்டம், இப்படியெல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. புலம்புறாங்க, அழுகிறாங்க. எஸ்லேம் குமார்த்திகள் என்ன செய்கிறாங்க, பின்னாடி போகிற அழுத ஸ்திரீகளும் எல்லாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே சென்றாங்க. இயேசு என்ன பண்ணார்? அடுத்த வசனம், இயேசு அவளை முகமாய் திரும்பி, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அதை அழுத பார்த்து நான் சந்தோஷப்படலை. ஏன்னா ஆண்டுக்கு தெரியாது நான் ஏன் சிலுவைக்கு போகிறேங்கிறது அவருக்கு தெரியும். அங்கே போகலன்னா இந்த பின் செல்கிற கூட்டத்தாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது, அவங்க குழந்தைகளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது, பிள்ளைகளுடைய அது இவங்களுக்கு தெரியாது. ஏசு சொல்ல, நீ எங்களுக்காக நீங்கள் அழ வேண்டாம், எனக்காக நீ என்ன செய்யாதீங்க, அழ வேண்டாம். நீங்கள் ஒன்று செய், நீங்கள் அழணுன்னா உங்களுக்காக அழுங்க, உங்கள் ஆத்மா ரட்சிப்புக்காக அழுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய மன திரும்புதலுக்காக அழுங்க. இன்றைக்கி நிறைய தாய்மார்கள் அதை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக எனக்கு அழுதுட்டா இருக்கிறான். கீழ்ப்படியில் ஒடுங்கு இல்லை, பாவத்துக்கு விழுந்திருக்கிறாங்க, போதை ஊசிகளுக்கு, கஞ்சா பழத்திற்கு, விபச்சாரங்களுக்கு மயங்கிருக்கிறாங்க. ஆண்டவர் அன்றைக்கி சொன்னாரோ இல்லையோ, இன்றைக்கு அழுதுட்டா இருக்கேன் தவிர அந்த ரட்சிப்புக்காக அழலை, மனம் திரும்புதலுக்காக அழலை, மீட்புக்காக அழலை. ஏன் இயேசு சிலுவையில் அறிந்தார் என்பதை, ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்து அவங்க என்ன செய்யலை, அழகலை. அப்படி அழுது இருந்தால் பெரிய மாற்றங்கள் உண்டாரு. அழுறாங்க காரணம் இல்லாமல் அறியாமை சில காரியங்களை சொல்கிறாங்க. ஆக இயேசு பின்னாடி பார்த்து, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக என்ன செய்யாதீங்க, அழகாது, நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்றார். ஒரு அலேச்சர்களே அல்லையா, தேவ பிள்ளை இந்த நாளிலே அநேகர் என்ன செய்கிறாங்க, அழுவாங்க. ஆண்டவரே சொல்லிட்டார், நீங்கள் எனக்காக அழக வேண்டாம், அழணும். எப்படி அழணும்? ஓ, இந்த ரத்தம் நான் செய்த பாவத்துக்கு அல்லவா, இந்த ரத்தம் நான் செய்த அக்கிரமங்களுக்கு அல்லவா என்று உணர்ந்து அழுதால் அந்த அழுக வேற. சும்மா இயேசு சிலுவையில் அறிந்து விட்டாரே என்பது அழுவதனால நமக்கு ரட்சிப்பு வராது. நம்முடைய குற்றங்களை உணரணும், நம்முடைய மீறுதலை உணரும், தேவனுக்கு தூரமாக இருக்கிற அனுபவங்களை உணரணும். பின்வாங்கி போனவர்களுக்கு கூட இந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். மறுதளிக்க அவர்களும் இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படும், நம்ம ஆத்துமா ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளவே, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். அதற்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே என்று அதற்காக நீங்கள் அழுங்கள், உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். அப்போ அவங்க எப்படி அழுதுருக்கிறாங்க, எப்படி அழுதுருப்பாங்க அப்படின்னா, அவளுக்கு கொஞ்ச நேரத்தில் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் எத்தனையோ காரியத்தை நமக்கு செய்தார். தன் சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக இருந்துச்சு, நல்ல சிந்தனை உடையவராக இருந்தார். ஆனால் நம்ம சிந்தனை கெட்ட சிந்தனை, வீணான சிந்தனை, பொல்லாத சிந்தனை. ஆக சிந்தனை சிரசில் இருக்கக்கூடிய அந்த சிரசு, அந்த தலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முள்கிணம் சூட்டப்படுகிறது. அந்த தலையில் ஆண்டவர் ரத்தம் சிந்த போகிறாரு.
அந்த சிந்தனைகள் மறிக்க போகிறதே என்பதை அறிந்து அவர்கள் அழுது கொண்டே போனாங்க. அப்போ சொல்லும்போது, உங்கள் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்க கடவுள். அவர் நல்ல சிந்தனை, பரிசுத்தமான சிந்தனை, யாருக்கு கெடுதல் செய்கிற சிந்தனை கிடையாது, தீமை செய்கிற சிந்தனை கிடையாது, கெட்டு போகணுமே அப்படிங்கிற சிந்தனை கிடையாது. அவருக்கு எல்லாம் நல்ல சிந்தனை உள்ள அந்த தலையில் சிரசில் முள்கிடம் சூட்டப்பட்டு ரத்தம் சிந்த போகிறாரே என்று சொல்லி அது பின்னாடி போனவர்கள் எல்லாம் புலம்பி அழுதார்கள். இன்னும் எதற்காக அழுதார்கள்? இயேசுடைய சரீரங்கள் சாட்டையினால் அடிக்கப்படுவதை, அதன் முதுகு ஒரு நிலம் உழவதைப் போல, பண்டகச்சாலை உழந்ததை போல அங்கே உழப்படுவதை, நெருக்கப்படுவதை, அடிக்கப்படுவதை பார்த்தாங்க. எப்படி எடுத்திருப்பாங்க? இயேசு சரீரத்தில் எந்த பாவம் செய்யலையே, சரீரத்தில் விபச்சாரம் செய்யலையே, சரீரத்தில் வேசித்தனம் செய்யலையே, சரீரத்தினால் ஒருவனை அடிக்கலையே. அவருடைய உபதேசம் எப்படி? ஒருவன் ஒரு கன்னத்தை எடுத்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னார். ஆக யாரையும் கசப்பாக நினைக்கலையே, யாரும் என் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லலையே, யாரையும் அவர் கொலை செய்யலையே. கொலை பாதகன் கிடையாது, ஆனால் கொலை பாதகன் சொன்னாங்க, கொலை பாதகன் கிடையாது. ஆக எந்த குடும்பத்தை கெடுக்கலையே என்ற அந்த சரீரங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த சரீரம் முழுவதும் ரத்தம் சிந்தப்படுகிறதே என்று அதை புலம்பி அழுதார்கள். அப்படி தான் அழுதுட்டு போனாங்க. அப்போ இன்னும் எதற்காக அழுதார்கள்? 2 கரங்கள் இனி ஆணினால் அடிக்கப்பட்டு இயேசு ரத்தம் சிந்த போகிறாரு. அற்புதமான கரம் அல்லவா? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னார். என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற கரம், நம்மை தொட்டு ஆசீர்வதித்த கரம், பிதா தந்தவைகளின் கரத்தினால் பறிக்க முடியாது என்று சொன்ன கரம், தொட்டு சுகமாக்கின கரம், பாடி தொட்டு வாலிபனை எழுப்பின கரம், இப்படி பேதுருடைய மாமேறிய கரங்களை தொட்டு ஜுரத்தை நீக்கின கரம். ஆண்டவர் எல்லாத்தையும் தொட்டு சுகமாக்கினார். 5 அப்பங்களை கையினால் எடுத்து 5000 அற்புதங்களை செய்தார். இந்த அற்புதமான கரம், இந்த அதிசயமான கரம் நமக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கைகளினால், 2 கைகளினால் அது கட்டப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு அவர் ரத்தம் சிந்த போகிறாரே என்று புலம்பி அழுத ஜனம். சிறு பிள்ளை என்னிடத்தில் கொண்டு வாங்க என்று அவர் மேலே தலைகளை கையை வைத்து அனைத்து ஆசீர்வதித்த கரம் அல்லவா? அவருடைய இடது கை நம் தலையின் மேலே வலுகரத்தினால தாங்கின கரம் அல்லவா? அந்த கரத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த கரம் அல்லவா? அந்த இஸ்ரவேல் அந்த கரத்தினால அந்த பேதுரு கடலே மூழ்கும் போது அவனை தூக்கிடுத்த கரம் அல்லவா? நம்முடைய பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் நம்மை தூக்கிடுத்து நம்முடைய அடிகளை கண்மலை மேலே நிறுத்தி புதிய பாடல் நாவலை தந்த கரம் அல்லவா என்று அப்படியே அழுதுகிட்டே போனார். இன்னும் என்ன எதற்காக அழுதாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இயேசுடைய பாதம் இன்னும் ஆணி அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்த போகிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது 33 வருடங்கள் சில நேரங்களில் கழுதையிலே போனாலும் மற்ற எல்லா நேரங்களிலும் நடந்து போன கண் அல்லவா? அதாவது பாவம் தீவிரித்து போகிற காலம் இருக்கு, அதுக்கு போன காலம் அல்ல. தீமை செய்யும்படி சென்ற காடல்ல. அது உலகம் முழுவதும் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தேடி தேடி போய் நடந்த கால்கள் அல்லவா? பரிசுத்தமுள்ள கால்கள் அல்லவா? மகிமையுள்ள கால்கள் அல்லவா? பெதஸ்தா குளத்திற்கு நடந்து சென்ற கால் அல்லவா? அதை திமிர்வாதன காரனை எழுப்பி நடக்க செய்த கால்கள் அல்லவா? நாயின் என்கிற ஊருக்கு நடந்து சென்ற கால்கள் அல்லவா? பாடையை தொட்டு வாலிபனை எழுப்பின கால்கள் அல்லவா? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நடுக்கடல் என்று பாராமல் 4 ஜாமத்தில் நடந்து வந்து புயலையும் காற்றையும் அதற்றி அக்கறை சேர்த்த அந்த நன்மை செய்த கால் அல்லவா என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். இயேசுவை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்காக என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. நீங்கள் உங்கள் ஆத்மா ரசிக்க,
உடைய பிள்ளைகளோட ரட்சிப்புக்காக நீங்கள் அழுங்கள் என்று அந்த ஒரு வார்த்தை திரும்பி அந்த சூழ்நிலையிலும் தன் ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே எதற்காக என்று அப்படியே பின்னாடி பார்த்து சொல்லிட்டு போகிறார். இன்னும் அந்த இடத்துல நிறைய பேர் சுகமடைந்தவர்கள் பார்வையடைந்த குருடன் போயிருப்பான். ஐயோ பார்வையில்லாமல் இருந்தனே, இயேசு எனக்கு பார்வை தந்தா, இதை பார்ப்பதற்காகவா, இந்த காட்சியை பார்ப்பதற்காகவா, சிலுவிலே இயேசுவை கொடூரப்படுத்துகிறாங்களே இதை பார்ப்பதற்காகவா என் கண்களை திறந்தார். ஐயோ என பார்வை இல்லாமையே நான் இருந்திருப்பேன்னு எனக்கு தந்த பார்வை தந்த இயேசுடைய கண்களின் வழியாகவும் ரத்தம் ஒடுகுகிறதே. இந்த கொஞ்ச நேரத்தில் நமக்காக கண் தந்த தேவனுக்கு கண்களிலே அந்த ரத்தம் பாயுமே என்று அதை பார்த்து அப்படியே அவங்க அழுறாங்க. இது அப்படியே போகும்போது குஷ்டரோகி பார்த்துருப்பான். பழைய காலங்களில் யாரும் நம்மை தொடலையே சேர்த்தலையே, பாளையத்துக்கு புறம்பாக அல்லவா தள்ளினாங்க. ஆனால் இயேசு என்னை தொட்டு சுகமாக்கினாரு. என் சரீரத்தை, அந்த சரீரத்தில் ரத்தம் சிந்த போறாரே என்று சொல்லி புலம்பி அழுதுகிட்டே போனாங்க. ஊமையை பார்க்குறாங்க. ஐயோ நான் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும், இதை பார்க்கவா பேசுகிறேன், இதை பார்க்கவா. இயேசு வாயை திறந்தா அற்புதம். ஆண்டவர் வார்த்தை பேசுனா விடுதலை. அவர் வாயில் இப்போ கசப்பான காடி வேற ஊத்துறாங்களே, தாகமாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஊமையனும் நான் பேசாமல் இருந்திருக்கலாம் ஐயோ என்று எல்லாரும் அழுதுட்டு போகிறாங்க. செவிடன் என்ன செய்கிறான்? சிலுவையை அறியும் இயேசுவை என்கிற சத்தத்தை கேட்கவா என் செவியை திறந்தார் என்று முடவன் என்ன செய்திருப்பான்? ஐயோ கால் இல்லாமல் நம்ம இருந்திருக்கலாமே, கர்த்தர் நடக்க செய்தார், அவர் கால்கள் இன்றைக்கு ஆணிகளால் அடிக்கப்படுகிறது என்று அப்படியே அழுதுட்டு போகிறாங்க. கர்த்தர் அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் திரும்பி பார்த்து உங்களுக்கு எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் 7 வார்த்தை, அது வேற. கடைசி உபதேசம் இந்த உபதேசம்தான். என்ன உபதேசம்? நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக என்ன செய்யுங்க, அழுங்க. உங்கள் ஆத்ம மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக நீங்கள் அழுங்க. உங்களுடைய வாழை பிள்ளைகள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவியை பெறணும், நீங்களும் அப்படி இருக்கணும். அதற்காக தான் நான் ரத்தம் சிந்த போகிறேன். அதை நினைத்து நீங்கள் அழுது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த மனமாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், மறுவாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அவ்விதமாக இயேசு அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் அந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 53ஆம் அதிகாரம், அதில் 5ஆம் வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. 53ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறது கவனமாக கேளுங்க. எல்லாருக்கும் அறிந்த ஒரு பகுதி தான். ஆண்டவர் என்ன எதற்காக அவர் சிலுவைக்கு போனார் என்பதை நிறைய வசனங்கள் இருந்தாலும் அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து நான் காண்பிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம், அதுதான் அவங்களை அழகாக சொன்னாங்க. ஏன் நான் போகிறேன்னா உங்களுடைய மீறுதல் தான் அப்படின்னு தான், உங்களுக்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவன் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லும். பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மயிர் கத்திரத்து கொண்டு போகிற ஆட்டை போல மௌனமாய் பேசாமல் பதில் சொல்லாமல் ஏன் இருந்தான்னா எல்லாமே நமக்காக தான். சிலுவையில் நிராஜாவன் இறங்கியிருப்பார். எல்லாரும் முடியாத ஒன்று கிடையாது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்படணுமே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமே, அது நிரந்தரமாக இருக்கணுமே, அப்படிங்கிற நோக்கத்திற்காக நாம் சிலுவையில் அறியப்பட வேண்டிய நாம்
தண்டிக்கப்பட வேண்டிய நாம், நம்ம ரத்தம் சிந்த வேண்டிய நாம். இயேசு நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்று சொல்றார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்படுதல் என்பது சாதனம் கிடையாது. நொறுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், இதே சில வாதிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஏசு அவிதமாக அவர் சொல்றார், சமாதானத்தை நமக்கு ரட்சிக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவன் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுகமாகுகிறோம் என்று சொல்கிறார். அப்போ இயேசு வேறு யாருக்கல, அதுதான் அங்கே பின்னாடி பார்த்து, நீங்கள் உங்கள் மீறுதல் தான், உங்களுடைய அக்கிரமம் தான், அதனால நான் காயப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி நான் சுமக்க போகிறேன். அப்படி வரும்போது எனக்கு ஒரு தழும்பு உண்டாகும், அந்த தழும்புகளிலால் தான் உங்களுக்கு சுகமாக்குவேன் என்று சொல்லி அந்த சிலுவையில் நிரந்தரமான மன்னிப்பு மாத்திரமல்ல, மீட்பை மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை தேவன் சிலுவையில் தான் சம்மதித்தார். அதுதான் அவன் கடந்து போகும்போது, நான் என்னுடைய சமாதானத்தை நான் வச்சுட்டு போகிறேன், அது உலகத்தருகிற சமாதானம் கிடையாது, உலகத்தராத சமாதானம், அது சிலுவையிலே நமக்காக சம்பாதிக்கப்பட்ட சமாதானத்தை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அந்த தழும்புகளாலே சுகமாவீர்கள். இயேசு தழும்பையாப்பட்டார், அந்த தழும்பு தான் எப்பேற்பட்ட வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவினுடைய தழும்பு. ஆக இயேசு எதற்காக வந்தார்? உனக்காக, எனக்காக, தன்னுடைய முழுமையான இரத்தத்தை சிந்துவதற்காக அந்த இயேசு நமக்காக வந்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், நமக்காக பரிகாசம் பட்டார். முழுமையான இரத்தத்தை, கடைசி விழாவில் இருக்கக்கூடிய இரத்தத்தையும் தண்ணீரையும் கம்ப்ளீட்டாக நமக்காக ஒரு சொட்டு இரத்தம் கூட அவர் தனக்கென்று வைத்து கொள்ளாமல், எல்லாவற்றையும் பாவம் இல்லாமல் பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்திருப்பது உண்மை என்றார். இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி, ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், எல்லாரும் கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கணும், அக்கிரமங்கள் மன்னிக்கணும், மீறுதலை மன்னிக்கணும், இனி எனக்காக அழ போகிறேன், என் குடும்பத்துக்காக நட போகிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் மனம் திரும்பணும், அதற்காக தான் சிலுவையில் நீ கொண்டு போய் ஆண்டவரை மரித்து ரத்தம் சிந்தினீர். ஆத்மா நிவர்த்தி செய்வது ரத்தமே. ஓ, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இளங்காலையும் வெள்ளாட்ட ரத்தம் நிரந்தரமாய் ஒரு மனிதனை பாவத்தை மன்னிக்க முடியல. இயேசு எங்களுக்காக கிருபாதார பலி, நித்திய பலியாடினே, அந்த ரத்தம் எங்கள் மேல் இறங்குவதாக. ரீபாலாபாராபா ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் மேல் அது இறங்கும் போது அந்த தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்தும் போது உங்களோடு இருக்கிற போராடுகிற எல்லா பிசாசடி கிரிகளை இப்பொழுதே ஒரு சரீரத்தை விட்டு வெளியே ஏறுவதை உங்களால் உணர முடியும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். இனி என் குடும்பத்திற்காக, என் சபைக்காக, என் தேசத்திற்காக, என் ஜனத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் அழுது ஜெபிக்க போகிறேன். அதற்காக அல்லவா நீ வந்து முழுமையாக ரத்த சிந்தினீர் என்று எல்லாம் ஒப்பு கொடுத்து ரீகாலா பாரா பாபா பாபா ஓ சந்தாபா ரீபாலம் ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் மேலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, மீட்பு உண்டாவதாக, அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எத்தனையோ தடைகள் வந்தது, ஆனாலும் அது செய்து முடிப்பதற்கு அந்த வார்த்தைகளை பேச வைத்ததற்காக உமக்கு நன்றி. அந்த வார்த்தை எங்களுக்காக கேட்கிற யாவருக்குள்ள சபைக்குள்ள இயேசு எதற்காக வந்தார்? என் பாவத்தை நிரந்தரமாய் மன்னித்து மீட்பை, ரட்சிப்பை, சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, என்னை நீதிமானாக்குவதற்காக, தைரியமாய் கிருபாசனத்தை நெருங்குவதற்காக எல்லாத்தையும் சிந்தினார். உணர்ந்து
உமக்காக வாழ ரட்சிப்பின் பாதையில் வருவதற்கு கிருபை செய்கிறார். துதிக நமகமெல்லாவற்றை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அந்நினை ஐக்கிய சந்தோஷ சம்பந்தம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற சதா காலம் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.